ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டென்னம் ட்ரேடர்ஸ் அகாடமியில் டென்னம் ரெங்கோ சார்ட்டை பயன்படுத்தி எப்படி நம்ம டெய்லி வந்து ட்ரேட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, ரோபோ எப்படி நம்ம ஆன் பண்ணுறது, அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு வீடியோ காமிக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணுங்கிறது ஃபுல்லாக தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே தாங்க நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயமே நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 9 மணி ஆகிடுச்சா, நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட் லாகின் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை ரோபோட ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரோபோ வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணதுமே இந்த மாதிரி கேட்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்து விட்ருங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா 10 செகண்ட் டைம் எடுத்துக்கும். இது என்ன பண்ணும், கான்ட்ராக்ட்லாம் அது ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்ணிக்கும். M6, NSE, NFOட எல்லா கான்ட்ராக்ட்ஸுமே அது ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்ணிக்கும். அதுக்கு அது வந்து ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் எதுவும் பண்ணுறாதீங்க. 10 செகண்ட் டைம் எடுத்ததுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோபோ வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இதில் நீங்கள் இந்த ரெட் கலர் பார்த்தீங்களா, இது இப்போ ரோபோ வந்து ஸ்டாப் இருக்குன்னு அர்த்தம். இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நமக்கு என்ன ஆகிடுச்சு, இப்போ ரோபோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரோபோ ஆனில் இருக்குன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் லைட் எரியும். சரிங்களா? இதில் நீங்கள் டே டார்கெட்டு, டே ஸ்டாப்லஸ் எதுவும் மாற்றணும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ரோபோ நாங்கள் போட்டு தரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் என்ன ஸ்டாப்லஸ்ங்கிறத போட்டு கொடுத்துருப்போம். ஸோ இந்த கான்செப்ட், இந்த டென்னம் ரெங்கோ சார்ட் கான்செப்ட் இப்போதைக்கு என்னென்னா 6000 டார்கெட்டு 7000 ஸ்டாப்லஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க மெயின் வாட்ச் லிஸ்ட்டு, ரோபோட மெயின் வாட்ச் லிஸ்ட். அது ரோபோட மெயின் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஆட் ஆகுறது, ப்ராஃபிட் லாஸ் என்ன, இதில் எல்லாமே உங்களுக்கு ஓடும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, அவ்வளோதான் விஷயம். இதில் வேறு எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் போட்டு கொடுத்தா போதும். மற்றபடி எல்லாமே அதுவே எல்லாம் டிஃபால்ட்டாக செட்டிங் தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறேன், ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிடுறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு M4 சார்ட்டை டபுள் டைம் நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன். இதுக்கும் ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி M4 சார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டவர் மாதிரி சிம்பிள் காமிக்கலாம். இந்த மாதிரி டவர் சிம்பிள் காமிக்கணும். இதில் வந்து கேபிஎஸ், ஏதாவது KP 100, 200, 5, 10 ஓடணும். அப்படி ஓடிச்சுன்னா ரோபோ வந்து சார் இந்த சார்ட்டு வந்து நெட்டு கனெக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே வந்து இன்வைடும் காமிச்சது, கனெக்ஷன் யாராவது சொல்லிட்டு காமிச்சதுன்னா உங்கள் டேட்டா ஃபீடு வந்து ஒர்க்கிங்கில் இல்லைன்னு அர்த்தம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் எடுத்து கடை வச்சுருவீங்க, அது ஏன் ஓடலன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் கேட்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது நெட் கனெக்ஷன்னா டேட்டா ஃபீடு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இதில் இந்த மாதிரி டவர் சிம்பிள் காமிக்கும், 5, 10 சொல்லிட்டு மாதிரி KP காமிக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுனா, நீங்கள் M4 ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் வாட்ச் இதுக்கு பாருங்க, மார்க்கெட் வாட்ச் இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைடில் நிஃப்டி, சென்செக்ஸு எல்லா ஸ்கிரிப்ட்டுமே சைடில் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் யூன்னு கொடுங்க. கண்ட்ரோல் யூன்னு அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சொல்லிட்டு எல்லாம் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சிம்பிள்ஸும் வரும். ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்னால் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எல்லா ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நிஃப்டி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா வீக்லி, நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வீக்லி இது ஓப்பன் பண்ணிங்கன்னா NFWC நிஃப்டி 50 கால் வீக்லி. சரிங்களா? நிஃப்டி 50 வீக்லி கால். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா NFWPங்கிறது நிஃப்டி 50 வீக்லி புட்டு. அப்போ இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கான்ட்ராக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இதுவே லாஸ்ட் வீக் ஒரு மாதத்தில் கடைசி வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி வாரமாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ண, நிஃப்டியோட மந்த்லி ஆப்ஷன்ஸ் எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிஃப்டி, அதாவது NFC நிஃப்டி 50 கால் இதில் வீக்லி வரல பாருங்கள். அப்போ இதை தான் நீங்கள் அடுத்து ஆட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும். இது எப்படி ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறதுன்னா, இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஷோ ஆகிடும். அது தேவையில்லைன்னா திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு ஹைடு கொடுத்தா ஹைட் ஆகிடும். சப்போஸ் இந்த எல்லா ஸ்கிரிப்டையும் சேம் ஆட் பண்ணோன்னா இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா எல்லா உள்ள நிஃப்டியோட எல்லா தான் ஆட் ஆகிரும். இது எதுவுமே தேவையில்லைன்னா இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஹைடு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து மறைஞ்சிடும். சரிங்களா? இதுதாங்க விஷயம். ஸோ நமக்கு என்ன தேவைன்னா நிஃப்டி, இப்போதைக்கு நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வீக்லி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் தேவைப்படாது. நீங்கள் சென்செக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா தேவை பாருங்கள், சென்செக்ஸ் ஆப்ஷன் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்ட்டுமே இருக்கும். நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் நமக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா இப்படி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், சைடில் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ண தான் காமிக்கும்.
நிஃப்டியில் இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த 10M ரெங்கோ சார்ட்டில் ஆட்டோ டெல் வந்து பார்த்திங்கன்னா 200 ப்ரைஸ் ப்ரீமியம் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ 200ங்கிறப்ப இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி 50 கால் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 25,600ங்கிறது 204 இருக்குது. இதுதான் எக்ஸாக்டான ஸ்ட்ரைக்கு. இது அப்படி என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணுறீங்க, சார்ட் ஒன்றை கொடுக்குறீங்க, கொடுத்ததுக்கப்புறமா டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணுறீங்க. டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா 10M ரெங்கோ நிஃப்டிங்கிறத கொடுக்குறீங்க. கொடுத்துட்டிங்கன்னா M61 அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெங்கோ சார்ட் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுறீங்க. டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு 10M ரெங்கோ நிஃப்டி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி டெம்ப்ளேட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். அப்ளை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் ப்ளஸ் உங்களோட அந்த சார்ட்டோட எக்ஸ்பிரி டேட் இதில் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸு பை டைம் செல் டைம் எல்லாமே காமிச்சிடும். இந்த மாதிரி வந்துச்சுனாலே உங்களோட செட்டப் வந்து கரெக்டு. ஸோ நீங்கள் 25,600 வந்து கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10M ரெங்கோ நிஃப்டி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் M61 நீங்கள் கிளிக் பண்ணதுமே அது இன்னொரு சார்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி 10M ரெங்கோ நிஃப்டி ஆப்ஷன்ஸை கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை ஆகுது. சரிங்களா, இப்போ வந்து கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல மார்க்கெட் வச்சா அப்படி கீழே தள்ளிட்டு வரேன். கீழே நீங்கள் தள்ளிட்டு வந்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள் 26,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் நிஃப்டி 50 வீக்லி புட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 26,000ங்கிறது 221 கிட்ட நமக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி சார்ட் ஒன்றை கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் என்ன பண்ணுறேன், டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி 10M ரெங்கோ நிஃப்டி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M61ங்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டெம்ப்ளேட் போய்ட்டு 10M ரெங்கோ நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இது கொடுத்துட்டுனா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்ளை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இதில் வரக்கூடிய ஆர்டர் வந்து நமக்கு இந்த சார்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மார்க் ஆகிட்டு வரும். இங்கே விடக்கூடியது எல்லாமே நம்மளோட ரோபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டராக விழுந்துட்டு வரும். சரிங்களா, ஸோ இதுதாங்க விஷயம். இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நீங்கள் சார்ட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ஆச்சு வந்து இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 சார்ட்டெல்லாம் நீங்கள் ஒன்றா வச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணுறாருங்க. இந்த சார்ட்டெல்லாம் நீங்கள் ஒன்றா வச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி எங்கே இது கேட்க பாருங்கள். இந்த நீங்கள் கர்சர் வச்சு பாருங்கள், அரேஞ்ச் விண்டோ சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சார்ட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிற சார்ட் என்ன பண்ணிங்கன்னா மினிமைஸ் பண்ணுங்கள். மினிமைஸ் மட்டும் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுறாதீங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் போய்ட்டு இந்த அரேஞ்ச் விண்டோங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 2 சார்ட்டு நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய 2 சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு ஒரே விட தெரிஞ்சிடும். ஓகே, நமக்கு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் நமக்கு என்ன மாதிரி ஆர்டருக்கு தெரிஞ்சிடும். இங்கே நடக்கக்கூடியது தான் நமக்கு வந்து ரோபோவில் விடும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மார்க்கெட் இல்லாதப்ப ஆப்ரேட் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைவ் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேடு வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு சார்ட்டாக என்ன பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். கார்னரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் விட்டு போங்க. அது மேலே இருக்கிற இன்ட்டு மார்க் கிடையாது, கீழே இருக்கிற இன்ட்டு மார்க் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சார்ட்டாக அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ சார்ட் எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறேன், MT4 க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோபோ ஓப்பன் பண்ணுறேன். ரோபோ ஓப்பன் பண்ணேன்னா ரோபோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நமக்கு இன்றைக்கி ஆட் ஆன ஸ்கிரிப்ட் தேவைன்னு சொல்லிட்டு இந்த டீன்னு சொல்லிட்டு டீன் இந்த இடத்துல நீங்கள் இந்த டீயை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை டெலிட் பண்ணிடும். ஸோ டெலிட் பண்ணிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த ரோபோலையும் உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட்டும் கிடையாது. ஸோ சார்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ரோபோவில் ஸ்கிரிப்டும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோபோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ இன்றைக்கி விழுந்த ஆர்டரு பொசிஷனு உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்டெல்லாம் பார்க்கணுன்னா இதில் பாருங்கள் பொசிஷன் சொல்லிட்டுருக்கா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன பொசிஷன் ஓடுருக்குங்கிறது அதே காமிச்சிடும். ஆர்டருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி ஒன்றுமே காமிக்கணும்னு வச்சிங்களேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி விழுந்த எல்லா ஸ்கிரிப்டோட இதுவும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் காமிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் கொடுங்க. அதே மாதிரி ஃபண்டு கிளிக் பண்ணிங்கன்னா அன்றைக்கான ஃபண்டு என்ன ஓப்பன் பேலன்ஸ் என்ன மார்ஜின் நம்மள்ட்ட இப்போதைக்கு இருக்குது, என்ன ப்ராஃபிட் என்ன போக்குறது எல்லாமே காமிச்சு விட்ரும். சரிங்களா, லாகு எல்லாமே வந்துடும். நீங்கள் எல்லாமே இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ரோபோ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் முடிச்சிங்க. இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் டெய்லியும் ஆன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். சர்வரை நீங்கள் வந்து சப்போஸ் உங்களோட லேப்டாப்பில் போடாமல் உங்களோட சர்வரில் போட்டிருக்கீங்கன்னா
சர்வர் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள். சர்வரை போய்ட்டு ஷட் டவுன் பண்ணுறாதீங்க. இந்த மாதிரி மேலே நீங்கள் உங்களோட சர்வருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களோட ஐடி காமிக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் இதை கொடுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வர் க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இது கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். டெமோலாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைவ் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஓகே லேடர்ஸ், தேங்க்யூ.